வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் முதல் இடைப்பருவத் தேர்வு 2025. அதாவது போன வருடம் நடந்த கொஷின் பேப்பரை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதிலிருந்தும் வந்து வினாக்கள் வந்து இந்த வருடம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த கொஷினும் ஒரு தடவை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து கொஷின் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் தான் கொடுப்பாங்க டைமிங். மதிப்பெண் பார்த்தீங்கன்னா வந்து 50 மார்க் 50 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட் மிட்டம் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க வந்து கொடுக்குறாங்க பகுதி 1ல். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எப்படி வரும்? நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த 1 வேர்ட் ஆன்சர்லாம் நல்லா பார்த்துக்குங்க. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது எதுனா மணி பெயர் வகை. அடுத்தது பாருங்கள், தேர்ட் கொஸ்டின், கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இந்த கொஸ்டின் வந்து புக் இன்சைட்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. புக்கு பேக்கில் வந்து கிடையாது. எந்த புக்குக்குனா சேரமான் காதலி. இந்த புதினத்திற்காக தான் அவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருக்காரு. சேரமான் காதலி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5th, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இதில் பார்த்தீங்கன்னா, இழந்தால் என் மனம் இறந்து விடாது, இந்த வரியில் மட்டும்தான் வரும். இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கரெக்ட், இழந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்து 6th பாருங்க, மகிழ்ந்து வருமா என்பது என்ன தொடர்னா எழுவாய் தொடர். பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவைனா, விசும்பில் இசைனா வானத்தையும் பேரொளியையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவையும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள், தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. இப்போ 2 சொற்கள் கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரே சென்டென்ஸாக வந்து எழுதணும். நீ எப்படி எழுதுனா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கும் செயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு எழுதலாம். ஒரே வரியில 2 வார்த்தைகளும் இடம்பெறது மாதிரி. கொடு கோடு அப்படின்னா, நீ எனக்கு ஒரு பென்சில் கொடுத்தால் நான் உனக்கு உன் புத்தகத்தில் கோடு போட்டு தருவேன். அந்த மாதிரி வந்து எழுதலாம். இந்த மாதிரி உங்கள் ஓன் கற்பனையில் நீங்கள் ஓனாக வேர்டு யூஸ் பண்ணி கூட எழுதுங்க. ஆனால் ஒரே சென்டென்ஸில் 2 வார்த்தையும் வந்து வரணும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளினோட பெயர்களை வந்து குறிப்பிடுக. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கலைச்சொல் எழுதுக. வவ்வல்னா என்னது? உயிரெழுத்து. டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். அடுத்து பாருங்கள், எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? அடுக்கு தொடர்னா ஒரே எழுத்து 2 தடவை அடுக்கி வருது அடுக்கு தொடர். அப்போ எப்படி வரும்? சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு வந்து எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மனப்பாட பாடல் தான் கொடுத்துருக்காங்க. பகுதி 3ல் மனப்பாட பாடல். இது வந்து 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொடுத்துருக்காங்க இந்த பாடலுக்கு. அன்னை மொழியை தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். அதனால் வந்து நல்லா வந்து அன்னை மொழி காலக்கடிதம் ரெண்டுமே வந்து நல்லாவே படிச்சுங்க. இந்த வருஷம் காலக்கடிதம் கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி வந்து பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏவையும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. இது 3 மார்க் கொஸ்டின் வந்து 3க்கு எடுத்திருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. இந்த கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவனவற்றை குறிப்பிடுக. இது கேட்டிருக்காங்க. அடுத்தது, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இக்கூற்றில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுது. எந்த வினா கேட்டிருக்காங்க பாருங்க. காட்சியை கொண்டு கவிஞருக்கு பகுதி 4ல் இது வந்து காட்சியை கொண்டு கவிஞருக்கு 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக ஈஸியாக 5 மார்க் நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதை வந்து நல்லா வந்து பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 20வது கொஸ்டின் வந்து விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை வந்து நிரப்புக. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 21 பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 மார்க் கொஸ்டின். மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வந்து மடல் எழுதுக. மரம் இயற்கையின் வரம், இதை பற்றி வாழ்த்து மடல் வந்து எழுதணும். அது இல்லைன்னா இது எழுதணும். நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. இது வந்து எழுதணும். அதாவது இந்த 19ல் காட்சியை கொண்டு கவிஞருக்கு. அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் இது வந்து 21வது வந்து மரம் இயற்கையின் வரம் இந்த கட்டுரை. இது மட்டும் பார்த்தீங்கன்னா, இது அல்லது இது 2ல் எது வேணாலும் வந்து எழுதலாம் நீங்கள். மரம் இயற்கையின் வரம் அது, இல்லைன்னா இது நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. இது 2த்தில் எது வேணாலும் வந்து எழுதிக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து பார்த்துங்க, இந்த வருஷம் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது.
அடுத்த கொஷின் பாருங்க. 8 மார்க் கொஷினு. என்ன கேட்டாங்கன்னா, சான்றோர் வளர்த்த தமிழ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக கேட்டிருக்காங்க. 2மே முக்கியமானது தான். இது 2மே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் சான்றோர் வளர்த்த தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்லீஸ்ட் வந்து இதையாச்சும் வந்து படிச்சுக்கோங்க படிக்காதவங்க. இது எல்லாமே லாஸ்ட் இயர் வந்து கேட்ட கொஷின். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இதே மாதிரி கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு சில கொஷின் வந்து மாற்றியும் வந்து கேட்கலாம். ஆனால் எல்லாமே நல்லா தரவாக வந்து படிச்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.